guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து கொஞ்சம் ஷார்ட் குர்தீஸ், அதுக்கு அப்புறம் குர்தீஸ், ஃபுல் ஸ்லீவ் குர்தீஸ் அதெல்லாம் எடுத்துர்க்கேன். அதெல்லாம் என்னென்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first குர்தா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா செம்ம எத்னிக்கான ஒரு ஷார்ட் குர்தா. இது வந்து பாத்தீங்கன்னா my most favorite one. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் குர்தா. மெயினா இந்த ரஸ்ட் கலர் வந்து எனக்கு இந்த மாதிரி ரஸ்ட் கலர்ல அதிகமா என்கிட்ட ஒரு டாப் இல்லன்னு சொல்லிட்டு இது எடுத்துருந்தேன். டக்கின் பண்ணாம போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு எத்னிக் லுக் இருக்கும். இதே வந்து நீங்க ஒரு சிகரெட் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு டக்கின் பண்ணி போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு எத்னிக் இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்க மாதிரி இருந்தது. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 or 230 அந்த சம்திங்னா. ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே வர்த்துது. அண்ட் இதனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் எடுத்துருந்தேன். காலர் வந்து சைனீஸ் காலர் மாதிரி இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு ராயலான ஒரு லுக் இருந்துச்சு. 3/4 ஸ்லீவ். மெயினா இது வந்து இந்த கலம்கரி பிரிண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால மெயினா இந்த கலர் அண்ட் இந்த பிரிண்ட்காகவே எடுத்திருந்தேன் இந்த டாப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா செம ஒர்த்தான ஒரு பீஸ். எப்பவுமே குர்தாஸ் போட்டு போர் அடிக்கும்னா இந்த மாதிரி ஷார்ட் குர்த்திஸ் வந்து டெம்பிள் அந்த மாதிரி போகும்போது கூட நீங்க பேர் பண்ணி போடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்தா. ஸோ அடுத்த ட்ரெஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் குர்தா தான். இது வந்து ஒயிட்ல கொஞ்சம் பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரி. ஸோ எப்பவுமே ஒயிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ராயலான ஒரு ஃபீல் இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காட்டன்ல அண்ட் ஒரு வி நெக், அதாவது ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரியான ஒரு நெக். இதுவும் சேம் 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்து சூப்பரா இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெல் பாட்டம் ஜீனோட எல்லாம் பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். டாப்பும் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் தான். எஸ் சைஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபிட்டா இல்லாம கொஞ்சம் ஒரு லூஸ் ஃபிட் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நார்மலா ஒரு இந்த மாதிரி டாப் எல்லாம் டைட்டா போடாம நம்மளுக்கு வந்து பெல் பாட்டம் ஜீனோட எல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளாஸியான ஒரு லுக் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் குர்தா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல காமிக்கிறது 300 இல்லைன்னா 250 220 அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கெல்லாம் ரொம்பவே பரவாயில்ல, ரொம்பவே வர்த்தா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ட்ரெஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குர்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு கியூட்டான ஒரு ஃப்ளோரல் குர்தா. இது வந்து அம்ப்ரெல்லா குர்தா மாதிரி. இதை வந்து நீங்க ஒரு ஃப்ராக்காவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து அம்ப்ரெல்லா குர்த்தி மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே துப்பட்டாவும் வருது. மெயினா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஆன ஒரு குர்தா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோரல் டைப்ல ஃபுல் ஸ்லீவ் வச்சு போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கியூட்டான ஒரு லுக் இருக்கும். அண்ட் இது வந்து மெயினா நான் பிங்க் கலர்ல எடுத்திருந்தேன். பிங்க் கலர்ல இன்னும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த பிங்க் ஃப்ளோரல் எடுத்தோம் அப்படின்னா இது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளோரல் பேட்டர்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். எஸ் சைஸ் எடுத்திருந்தேன். எஸ் சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து சில கொஞ்சம் விலை கம்மியான ட்ரெஸ்ல ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா சைட்ல வந்து கொஞ்சம் அந்த டிசைன் வந்து கரெக்டா இல்லாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேலே கீழே அப்படின்ட்டு. இது வந்து அந்த மாதிரி இல்ல, ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஃபுல்லா ப்ளீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஒரு லாங் லுக் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேன்வாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கீழே ஃப்ளோயியா வருது இல்லையா அந்த இடத்துல. அதனால இது வந்து நம்மளுக்கு பாடியோட இப்படி ஒட்டிக்காம நல்ல ஒரு ட்ரம் மாதிரிலாம் இல்லாம நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃப்ளோயியான லுக் இருந்துச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க குர்த்தியாவும் ஸ்டைல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து என்னது ஃப்ராக்கா கூட நீங்க வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ்க்கு நம்மளுக்கு துப்பட்டாவும் கூட வருது. சேம் அதே பேட்டர்ன்ல நம்மளுக்கு வந்து துப்பட்டா வித் சைட்ல வந்து கொஞ்சம் அந்த பிரிண்ட் இருக்க மாதிரி. உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் வச்சுங்க, இல்லைன்னா வந்து அப்படியே ஒரு ஸ்டிச் ரிமூவ் பண்ணீங்கன்னா அதுவும் வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு 400ன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்டிச்சிங் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. காலேஜ் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆப்ஷன் இது. இதனோட சைஸ் வந்து எஸ் சைஸ். நெக்ஸ்ட் டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டனில் ஒரு லாங் குர்த்தா எடுத்திருந்தேன். இது வந்து உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும், செம்ம பிரைட்டா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த நேவி ப்ளூ வந்து ரொம்ப பிடிக்கும். நார்மலா நேவி ப்ளூலயே வந்து லைட் கலர் மாதிரி இருக்கும். அதை விட இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பிரைட்டா தெரியுற மாதிரி இருக்கும். நல்லா பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் எடுத்திருந்தேன். ரேயான் குர்த்தி இது. ஸோ எப்பவுமே ரேயான் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்க மாதிரி தெரியும். அண்ட் இது வந்து நான் ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கு. இதுலயே வந்து ஸ்லீவ்ஸும் அட்டாச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஸ்லீவ்ஸும் வச்சு போட்டுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட வந்து நீங்க ஆஷ் கலர் சில்வர் லெகின்லாம் போட்டோம் அப்படின்னா செம்ம கிளாஸா இருக்கும். அண்ட் நெக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் கவர்ட் நெக். ஸோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து காலேஜ் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீக்கு கீழே ஒரு டீசென்டான ஒரு லாங் குர்தாக்கு உள்ள லென்த் தான் இருந்துச்சு.
அண்ட் மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்கட் பிரிண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இக்கட் பிரிண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டைல் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த குர்த்தா. ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோக்குன்னு நான் எடுத்திருந்த ஒரு ஷார்ட் குர்த்தி, அதுக்கப்புறம் குர்த்திஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் காமிச்ச ட்ரெஸ்ஸஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.